லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 24 இயர்ஸ்ல என்ன சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு. 17 இயர்ஸ்ல எனக்கு 12த்ல அதிக ஸ்கோர் எடுத்தாலே அதுவே சக்சஸ்ன்னு தோணுச்சு. 19 இயர்ஸ்ல நான் எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சா போதும்னு நெனச்சேன். 24 இயர்ஸ்ல நான் நெனச்சது, என்னோட எக்ஸ்பென்ஸ நான் மேனேஜ் பண்ணணும்னு நெனச்சேன். அதுதான் நான் சக்சஸ்ன்னு மீன் பண்ணேன். இந்த வீடியோ நான் போடும்போது என்னோட ஃபாலோவர் கவுண்ட் வந்து 54 தான். அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட கசின்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இது சடன் ரீச் ஆகி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் 3 இயர்ஸாக நான் யோசித்து இந்த இயர் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் அதுக்கான ஸ்டெப்பையும் எடுத்தேன். பட் நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு 10 மந்த்ஸ் ஆயிடுச்சு. அக்டோபரில் தான் வீடியோஸ் போட்டேன். அண்ட் நிறைய பேர் என்னை சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ ஹர்ட் ஆயிருக்கு. ரொம்ப சாரி. நான் இதையும் மீன் பண்ணி இந்த வீடியோ போடலை. 42 இயர்ஸ் 30 இயர்ஸில் நாங்கள் இன்னும் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் நிறைய பேர்த்துட்டு அப்பாலஜி சொன்னேன். நான் எந்த மீன் பண்ணியிருந்தேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நெகட்டிவ் கமெண்ட் பார்த்தாலே பயப்படுற பொண்ணு நான். ஸோ அதனால தான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தேன். பட் பரவாயில்ல, நமக்கு பிடிச்ச திங்கை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு குட்டி ஸ்டெப்பாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். என் எக்ஸ்பென்ஸை நான் மேனேஜ் பண்ணிப்பேனான்னு எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் 3 இயர்ஸாக ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்த சேனலை இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கடத்தி அப்போது ரிக்ரெட் பண்ணாமல் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கிற ஹாப்பினஸ்ஸே எனக்கு போதும். அண்ட் என்னை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.